தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவினை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் கிருஷ்ணமோகன் உப்பு, முத்தம்மா, ஸ்மிதா, பங்கஜ் குமார் ஜா, கேசவன், முகமது ஹசன் ஆபித், விக்ராந்த் ராஜா சௌத்ரி, முகமது யாசின், துறை இயக்குனர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திரையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இசைக்கப்பட அனைவரும் வந்தே மாதரம் பாடலை பாடினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை இசைக்குழுவினர் மற்றும் பல்வேறு இசைக்குழுவினரின் வந்தே மாதரம் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. முன்னதாக புதுடெல்லி இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வந்தே மாதரம் பாடலில் நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் வெளியிட்டு உரையாற்றிய நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வெகுஜன பாடல் நிகழ்ச்சி நடத்துமாறு அறிவித்துள்ளது. இதற்கிணங்க காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்தே மாதரம் 150ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடுதல் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடினர். மேலும் இந்நிகழ்வில் துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன், வெங்கடகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை துணை இயக்குநர் சச்சிதானந்தம், நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார், செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் முனைவர் குலசேகரன், மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் ஜெயா, மீன்வளத்துறை துணை இயக்குநர் நடராஜன், வேளாண்துறை கூடுதல் இயக்குநர் கணேசன், ஆட்சியர் செயலர் பக்கிரிசாமி, தாசில்தார்கள், ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதியில் உள்ள அன்னை தெரேசா வீதி, தியாகராஜன் வீதி, ராஜராஜன் வீதி, ராஜா நகர் முதல் மற்றும் 2வது வீதிகளில் ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் பார்வையிட்டார். பணிகள் நடைபெறும் போது மழைக்காலங்களில் நீர் தேங்காமல் சாலைகளில் இருந்து எளிதாக வெளியேறும் வகையில் சரியான வாட்டங்கள் அமைக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த ஆய்வின் போது ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோ அதிகாரிகள் மற்றும் ராஜா நகர் பகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி தலைவர் ராமலிங்கம், தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆகிறது. அதனை கொண்டாடும் வகையிலும் வருங்கால சந்ததியினரிடம் கொண்டு செல்லும் வகையிலும் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில்
வந்தே மாதரம் 150 என்ற வாசகத்துடன் முழு பாடலும் பாடப்பட உள்ளது. தொடர்ந்து சுதேசி உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். இன்று முதல் நவம்பர் 26ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் பள்ளிகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது. மேலும் பேச்சு, கட்டுரை போட்டிகளை நடத்தவும் ஒரு மாபெரும் இயக்கமாக நடைபெற உள்ளது. BLA 2 முகவர்களை நியமித்து SRI பணியில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டுள்ளனர். நேர்மையான வாக்காளர்களை கொண்டு வாக்குப்பதிவு செய்ய தேர்தல் துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் காங்கிரஸ், திமுகவினர் அதிகாரிகளை மிரட்டுவதும் பணி செய்ய விடாமல் தடுக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் அரசின் செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார். வாக்கு திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் இப்பொழுது வைத்திலிங்கம் வாக்கு திருட்டில்தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு விழா கொண்டாட்ட லோகோவை வெளியிட்டனர். இப்போ SIR எங்கே பார்த்தாலும் சிறப்பாக அதற்கு பயிற்சி முகாம்கள் கொடுக்கப்பட்டு எங்களுடைய கிளை ஒவ்வொரு கிளையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் BLA 2 ஆக நியமிக்கப்பட்டிருக்கிற அத்துணை பேரும் சிறப்பாக அந்தந்த தொகுதியிலே வரும் அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல் வேலையை செய்ய இருக்கிறார்கள். எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு BLO அதிகாரி கூட இந்த கட்சிக்காரர்கள், நம்ம கட்சி மட்டும் இல்லை மற்ற கட்சியினரும் BLA 2 போட்டு அவங்க கூட செயல்பட்டு உண்மையான வாக்காளர்களை கண்டறிந்து போலியான வாக்காளர்களை கலைந்தெறிய வேண்டும். இதுதான் நம்மளுடைய தேசிய தலைமை என்றது, அதாவது நம்மளுடைய தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை சில பேர், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அதிகாரிகளை மிரட்டுவதும் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதும் மிகவும் கண்டனத்துக்குரிய செயலாகும். இந்த செயல்பாடு இது மறுபடியும் சொல்லுகிறேன், இது இப்பொழுதுதான் நடந்ததல்ல. ஏறக்குறைய சுதந்திர இந்தியாவில் 1950க்கு பிறகு 8 முறை நடந்த நிகழ்வு. இப்பொழுது இந்த நிகழ்வு நடப்பது கள்ள ஓட்டுகளை, அதாவது இறந்து போன ஓட்டுகளை கள்ள ஓட்டாக போடுவதற்குடைய முயற்சியை தடுப்பதாகவும், உண்மையான முறையிலே நேர்மையான வாக்காளர்களை கொண்டு இந்த தேர்தலை நடத்துவது என்பதற்காக இந்த தேர்தல் கமிஷன் செய்த ஒரு நல்ல ஏற்பாடு. அதை அனைத்து கட்சிகளும் இதை காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், இது நம்மளுடைய நாடு, இது அந்நிய நாட்டுடைய வேட்பாளர் யாரும் வாக்காளராக பதிந்து விடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இறந்தவர்களுடைய வாக்கை மற்றவர்களுக்கு போட்டுவிடக்கூடாது. 18 வயசு புதிதாக நிரம்பியவர்களெல்லாம் இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக நிறைய நேரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஜனவரியிலே வெளியிட்டு பிப்ரவரி 1 மாதத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அந்த லிஸ்ட்டை போட்டு இதில் யாராவது விடுபட்டு இருந்தால் இதை சேர்க்கலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதை தயவு செய்து பொதுமக்கள் இனம் கண்டு தீய சக்திகள் யாராவது இதை தடுத்தால் அதை புறந்தள்ளி இந்த அரசினுடைய செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிகளை தாண்டி பொதுமக்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுவை அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் தனியார் பங்களிப்புடன் ரூபாய் 23 கோடியில் 25 எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. எலக்ட்ரிக் பேருந்துகள் அக்டோபர் 27ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அன்றைய தினமே அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை என கூறி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தினர். இருப்பினும் தனியார் பங்களிப்புடன் எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த எலக்ட்ரிக் பேருந்துகளுக்கு புதுவை மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் 10 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட எலக்ட்ரிக் பேருந்துகள் முடங்கியது. வழக்கமாக காலை 7 மணி முதல் இயக்கப்படும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அவை அனைத்தும் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் ஊதிய உயர்வு கோரி திடீர் போராட்டம் நடத்தினர். அவர்கள் தங்களுக்கு சம்பளம் ரூபாய் 21,000 வழங்குவதாக அறிவித்தாலும் பிடித்தம் போக ரூபாய் 17,000 மட்டும்தான் கிடைக்கும். அதோடு தினப்படியும் வழங்குவதில்லை. இதனால் சம்பளத்தை ரூபாய் 25,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதனையடுத்து காலை 5 மணி முதல் எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அவர்களுடன் நிர்வாக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பணிக்கு திரும்பினர். 6 மணி நேரத்திற்கு பிறகு 11:30 மணி முதல் வழக்கம் போல் எலக்ட்ரிக் பேருந்துகள் ஓடத் துவங்கியது.
வண்டி வெளியே ஒரு ஆயில் கம்ப்ளைண்ட் அதுக்காக பேசுறேன். இது ஆயில் கம்பெனி இது நல்லா வண்டிக்குமா நாங்கள் நம்பணும். அவன் காலியாக மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அறிவியல் கண்காட்சியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் திறந்து வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு கேட்டறிந்தார். அறிவியல் கண்காட்சியில் முன் மழலையர் முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களின் 204 அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த அறிவியல் கண்காட்சியில் பள்ளி கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தா, ஆசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தனுசு, கோவில் நிர்வாக அதிகாரி செழியன், தங்கதுரை, ஐயனார் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை கண்டு ரசித்தனர். அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நான் அப்படியே இங்கே பாருங்கண்ணா. சொல்லுங்க. நான் இங்கே பாருங்கண்ணா. சூப்பர். சொல்லுங்க. 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 கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஆரோவில் அறக்கட்டளை இந்திய அரசின் தலைமையில் நாடு முழுவதும் நடைபெற்ற வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவில் இணைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆரோவில் அறக்கட்டளையின் அதிகாரிகளும் பணியாளர்களும் புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான விழாவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடன் ஆன்லைனில் இணைந்து வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடினர். பாடல் நிறைவடைந்த பின் OSD பாடகர் சீதாராமன் மற்றும் அறக்கட்டளை அலுவலக பணியாளர்கள் பிரதமரின் உரையை நேரலையில் கேட்டு வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று, ஆன்மீக மற்றும் தேசிய முக்கியத்துவத்தை நினைவு கூர்ந்தனர். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நடைபெறும் விழா இந்தியாவின் ஒற்றுமை, பக்தி மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றின் அடையாளமாக விளங்கும் வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை குறிக்கிறது. விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட கொங்கம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட கொங்கம்பட்டு காலனி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரும் சாலை வசதி இன்னும் கிடைக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இதற்கான நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியலின் காரணமாக போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்து வளவனூர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் சம்பவம் குறித்து கண்டமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விழுப்புரம் தனி வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் சாலை வசதி விரைவில் செய்து தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் தங்களின் போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்தனர். மக்களை வஞ்சிக்காதே, மக்களை புறந்தல்லாதே, மக்களை ஏமாத்தாதே, உடனே வழங்கு, இலவச மனப்பட்டாவை, உடனே வழங்கு,
நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடு. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடு. கண்டிக்கின்றோம் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்தலை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் தலைவர் வருண் சௌத்ரி புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அவருக்கு புதுச்சேரி விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தேசிய செயலாளர் ஸ்ரீமான் ராமச்சந்திர ராஜா, ஆந்திரா தேசிய செயலாளர் ராஜீவ்காந்தி, மாநில தலைவர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மாணவர் காங்கிரஸ் தலைமையில் செயல் தலைவர் நிதிஷ்குமார், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அருண் பகத், அல்போன்ஸ் ஆகியோர் தலைமையில் ஏற்பாட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ், புரொஃபஷனல் காங்கிரஸ் மாநில தலைவர் கிருஷ்ணபாரதி, மாநில நிர்வாகிகள் கார்த்திக், கிஷோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் புதுவை முழுவதும் கொசுக்கள் உற்பத்தியாகியுள்ளது. கொசுக்கடியால் மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாநிலம் முழுவதும் கொசு மருந்து தெளிக்க வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள மலேரியா துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடும் நூதன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் தலைமை வகித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொசு வலையை முகத்தில் போர்த்தியும், கொசு ஒழிப்பு பேட்டை கையில் ஏந்தியபடியும், ஒழித்திடு ஒழித்திடு, கொசுக்களை ஒழித்திடு, அடித்திடு அடித்திடு, கொசு மருந்து அடித்திடு என கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து திட்ட அதிகாரி முருகனை சந்தித்து மாநிலம் முழுவதும் கொசு மருந்து தெளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். மிஷன் வீரமங்கை திட்டத்தின் ஒரு பகுதியாக பெண் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி நிகழ்ச்சிகள் காரைக்கால் மாவட்ட காவல் மற்றும் ஊர்காவல் படையை சேர்ந்த அதிகாரிகளால் நடத்தப்பட்டன. அதன்படி டிஆர் பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் காவலர் பாரதி மற்றும் பெண் ஊர்காவல் படை உறுப்பினர் ஷீபா மாணவிகளுக்கு தற்காப்பு கலையின் முக்கியத்துவம் மற்றும் அடிப்படை நுட்பங்களை விளக்கி கற்றுக் கொடுத்தார். பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக சூழ்நிலையில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் திறன்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 50 மாணவிகள் இதில் பங்கேற்று தற்காப்பு நுட்பங்களை நேரடியாக கற்றுக்கொண்டனர். புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் வாயர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் சங்கீதா தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிச்சுமை அதிகரித்திருப்பது போன்ற பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் SNO பதவிகள் நிரப்பப்பட்டதையும் சங்கம் சார்பில் வரவேற்றாலும் அவர்களுக்கு அடுத்து உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் செவிலிய அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை கண்டித்து அதை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அதேபோல் தற்போது பணியாளர் பற்றாக்குறை நிலையில் புதிய வார்டுகள் மற்றும் பிரிவுகள் திறப்பதை நிறுத்தி முதலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இடமாற்றம் கொள்கை ஆணையை நடைமுறையில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியது. மேலும் PGNOA முன்வைத்துள்ள ஊழியர்கள் நலன் சார்ந்த அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன. எனவே சுகாதார இயக்குநர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் என கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. நிறைவாக சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி நன்றி தெரிவித்தார். இந்த வாயர் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு 2 கார்களில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக விக்கிரவாண்டி காவல் DSP சரவணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. DSP உத்தரவின் பேரில் கண்டமங்கலம் காவல் இன்ஸ்பெக்டர் பாண்டியன், சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன், DSPயின் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் கண்டமங்கலம் புதுச்சேரி சாலையில் நவமால் காப்பேர் மேம்பாலம் அருகில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ராஜஸ்தான் பதிவு எண் கொண்ட 2 கார்களை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் 2 கார்களிலும் தடை செய்யப்பட்ட குட்கா, கூலிப்,
ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் 2 கார்களையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். விசாரணையில் அவர்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பூர்மால் ஜி மகன் விஜயகுமார், ராஜஸ்தான் மாநிலம் பூனாசா பகுதியைச் சேர்ந்த ஹமிஷ் ஹாஜி மகன் ஹக்கீம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் ரபாரிவாஸ் பகுதியைச் சேர்ந்த அந்தர்லால் மகன் நிலேஷ்குமார் என்பதும் இவர்கள் மூவரும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து புதுச்சேரிக்கு 2 கார்களில் 58 மூட்டைகளில் 476 கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து ரூபாய் 7 லட்சம் மதிப்புடைய போதைப் பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து கண்டமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மத்திய அமைச்சரவை கடந்த அக்டோபர் மாதம் 8வது ஊதியக் குழுவை அமல்படுத்த ஒப்புதல் அளித்து அரசு இதழிலும் வெளியிட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு 8வது ஊதியக் குழுவிற்கான வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதில் எந்தவித குறிப்பும் செய்யாமல் மறைமுகமாக ஓய்வூதியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் அதனால் அந்த வரம்பு குறிப்பை திரும்ப பெற்று ஓய்வூதியர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் சமமாக பெறும் வகையில் குறிப்பை மீட்டும் மாற்றி அமைத்து வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி ஓய்வூதிய சங்கத்தினர் 75க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்திற்கு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், PPAவின் தலைவர் சண்முகம், ஓய்வூதிய சங்க பொறுப்பாளர் கலியமூர்த்தி மற்றும் ராமகிருஷ்ணன், சங்க பொறுப்பாளர் சிவகுமார், அன்பழகன் மற்றும் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எட்டாவது ஊதிய குழுவின் வரம்பு குறிப்பில் திருத்தம் செய் பென்ஷன்களை சேர்த்திடு வரம்பு குறிப்பில் பென்ஷன்களை சேர்த்திடு வேலிடேஷன் அமெண்ட்மெண்ட் டைம். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 240 மாணவர்கள் ஒன்றிணைந்து தமிழ் மொழி கண்காட்சியை நடத்தினர். நிகழ்ச்சியை துணை முதல்வர் மோகனாம்பா தலைமை தாங்கி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் நிம்மி மாணவர்களின் திறன்களை எடுத்து கூறி வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் சந்திரசேகரன் வரவேற்புரை வழங்கினார். முனைவர் மோகன்ராஜ் மாணவர்களை வழிநடத்தி கண்காட்சியை ஒருங்கிணைத்தார். கண்காட்சியில் தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழர் மருத்துவம், இயற்கைக்கு தமிழர்கள் அளித்த முக்கியத்துவம், பாரம்பரிய விளையாட்டு உபகரணம், தமிழர் கலை, நாணவியல், தமிழ் புலவர்களின் மார்வேடம் போன்ற பல கூறுகளை மையமாக வைத்து கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பங்கு கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஆசிரியர் அருள்ராஜ், சுரேஷ், லிங்கேஸ்வரன் ஆகியோர் மாணவர்களை வழிநடத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்மியமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. உட்பிரகாரம் வந்து வெள்ளி நாக வாகனத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து வெள்ளி நாக வாகனத்தில் மலை மேல் வலம் வந்த அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பஞ்சாயத்தில் உள்ள பிள்ளையார்குப்பம் மற்றும் ராமநாதபுரம் கிராமத்தில் கலைத்தாய் பெண்கள் பயிற்சி மையம் நிலையம் மற்றும் ஸ்ரீ அம்பாள் ஜூட் பேக் ஆரி ஒர்க் விற்பனை நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சார்ந்த இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிராம சேவக் முருகையன், சாந்தமூர்த்தி, சமூக வல்லுநர்கள், கணக்காளர், PLF மற்றும் EC உறுப்பினர்கள், PLF நிர்வாகிகள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கலைத்தாய் தையல் பயிற்சி மையத்தின் நிறுவனர் சாந்தி நன்றி கூறினார். புதுவை வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 136வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் பங்கேற்கும் பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக்கொண்டு கலசமேந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார் செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், மணிகண்டன், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, குருபாலன், எழில், சிவா, வினோத், பிரசன்னா, ஜெயவேல், சதீஷ், தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கனி, அன்னம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த அன்னாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மகாத்மா காந்தி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல் சிகிச்சை சம்பந்தமான பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மருந்துகள் வழங்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் மேற்கு பகுதிக்குட்பட்ட காலந்தோட்டம், கோட்டைமேடு, PCP நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், அன்னை நகர் மற்றும்
பெரியரிச்சம்பாளையம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியை வில்லியனூரை சேர்ந்த கஸ்தூரிபா அரசு பெண்கள் கல்லூரி, சூரியோதய் தொண்டு நிறுவனம் மற்றும் கோவில் நிர்வாக குழு ஏற்பாடு செய்திருந்தனர். கோவில் நிர்வாக குழு தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். மருத்துவர் ஏஞ்சலினா, துணை பேராசிரியர் அபிராமன், முனைவர் ஜெயராஜன் உடனிருந்தனர். புதுச்சேரி சுப்ரைன் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்ஸ் ஆடிட்டோரியத்தில் மாணவி ஜெயஸ்ரீ சுகுமாரன் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது. விழாவில் மாணவியின் குரு கலைமாமணி கிருத்திகா ரவிச்சந்திரன், அக்ஷயா ஆர்ட் இயக்குனர் வினேஷ் மகாதேவன், ஸ்ரீ அக்ஷயா நாட்டியாலயாவின் இயக்குனர் ஜெயஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ சரவணன் நாட்டியாலயாவின் இயக்குனர் கலைமாமணி சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், பார்வையாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவியின் பரதநாட்டிய சலங்கை பூஜையை ரசித்தனர். தொடர்ந்து ஜெயஸ்ரீ சுகுமாருக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து மிருதங்கம், வாய்ப்பாடு உள்ளிட்ட இசை கலைஞர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு பச்சைப்பட்டு உடுத்தி வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காற்றளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோட சுபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்கனூர் அருகே உள்ள திருமங்கலம் சிவகாம சுந்தரி உடனமர் சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அன்னாபிஷேகத்திற்கு பின் நடைபெற்ற பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.